ஒரு பெரிய குத்தம் மாரி எங்க வீட்லலாம். அதுவும் கல்யாணம் ஆயிட்டா சுத்தமா பண்ணக்கூடாது. அந்த மாரி ஒரு ஃபேமிலி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் பண்றது ரொம்ப சுயநலமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும் சில பேருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் எனக்கே வந்து புரிஞ்சுக்கிட்டது, நம்மள டேக் கேர் பண்ணிக்கும்போது அவ்ளோ சந்தோஷங்கள் கிடைக்குது. நம்ம ஸ்கின்லயும் இருக்கட்டும், நம்ம ஹேர்ல, நம்ம ஹெல்த்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்போது, நம்ம வாழ்க்கையில அவ்ளோ சக்ஸஸ் நம்மளுக்கு வரும். நெறைய தன்னம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்குன்றது லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுச்சு. இதுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறந்தாலும் சரி, வயசானாலும் சரி, நம்மள டேக் கேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வயசுமே வந்து தடை இல்ல. கல்யாணமுமே வந்து தடை இல்ல. நான் வந்து இப்ப தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட 16 வயசுல பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கின்ல இல்லாத பிரச்சனையே இல்ல. கருவளையத்துலேருந்து, பிம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சடனா மேரேஜ் ஆனோனே அந்த பிம்பிள்ஸ்லாம் இல்லாம போயிருச்சு. அந்த ஹார்மோனல் சேஞ்சா கூட இருக்கலாம்னு நெனைக்கிறேன். வேற எந்த ஸ்கின் கேருமே பண்ணாம, அந்த டீனேஜ் ஏஜ் முடிஞ்சோனவே பார்த்தீங்கன்னா, அந்த பிம்பிள்ஸ் மட்டும் இல்ல. மத்தபடி ஸ்கின் வந்து ஒரு டல்லாவும், ஒரு கருவளையமாவும், ஒரு ஏஜ்டாவே தெரிவேன். நான் ஒரு 20 வயசு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 வயசு அந்த மாரி தான் நான் வந்து தெரிவேன் பார்க்குறவங்களுக்கு. அந்த மாரி ஏஜ்டாவும் என் ஃபேஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு ஏதாவது டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது, எல்லாரும் பண்ற மாரி கடல மாவு, அரிசி மாவு, பச்சை பயிறு, வீட்ல இருக்கிற மொளகா பொடி தவிர போடாதது இல்ல ஸ்கின்ல. இந்த மாரி எல்லாமே போட்டுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து அப்போதைக்கு நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணா எப்படி இருக்கும் பளிச்சுன்னு அந்த மாரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்க அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகாது. எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு. அதே மாரி லைட்டா கருவளையம் இருக்கும். ரொம்ப இருக்காது, லைட்டா கருவளையம் இருக்கும். ஆனா ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து மட்டுமே வந்து டார்க்கா இருக்கும். கை, கால்லாம் வெள்ளையா இருக்கும். ஃபேஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, கலர் கம்மியா இருக்கிற மாரி இருக்கும். இது எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னோட ஸ்கின்னுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு நான் வந்து ஸ்கின் கேரை யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி என் ஸ்கின்ல வந்து கேட்காத அலையில நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இதை வந்து என்னோட ஃபேமிலியோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஏன்னா என்கிட்டயுமே அடிக்கடி கேட்பாங்க, உன்னோட ஸ்கின் வந்து முன்னாடி மாதிரிலாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஸ்கின்லேயும் ஹெல்த்லேயும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்ன பண்ணேன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தலைவலிய வச்சுக்கிட்டு கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா தலைவலி கேட்காது. அந்த மாரி தான் ஸ்கின் கேரும் வந்து. இது வந்து எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனைக்கு ஏத்த மாரி நம்ம ஸ்கின் கேர் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளுக்கு அதில ரிசல்ட் வரும். இப்போ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அதே ப்ராடக்ட்ட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இல்ல, ட்ரை ஸ்கின்னு. எனக்கு வந்து மூஞ்சி வந்து மட்டும் டார்க்கா இருக்கு. அத வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கலராவும் ஈவன் டோனா இருக்கணும். கருவளையம் இல்லாம ஏஜ்ல தெரியாம இருக்கணும்.